ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இந்த யோவான் எழுதிய புனித நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் ஜெருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் பாட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சாதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமற்றோர் ஆகியோர் திரளான படுத்து கிடப்பார். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றி இருந்த ஒருவர் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆளில்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலம் மற்றோர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமுடைந்து தம்முடைய படக்கை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகி இன்று படுக்கை எடுத்து செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே, உம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யாரென தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாய் இருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய் விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர். இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழ்ந்திருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பான சகோதரர்களே, இன்று சென்ட் பேட்ரிக்ஸ் உடைய விழா. இவர் ஸ்காட்லாண்டில் 387ஆம் ஆண்டில் பிறந்து 493 வயதில் இருந்தவர். இவர் ஒரு நல்ல பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். 16 வயசு இருக்கும் பொழுது இந்த வழிபோக்கு திருடர்கள் இருக்கிறாங்களே, அவர் இவர் கிட்னாப் பண்ணிட்டு அயர்லாண்டில் கொண்டு போய் ஒரு வீட்டில் வித்துடுறாரு. அதை வச்சுட்டு பிறகு அவருக்கு ரொம்ப கடினமான ஒரு வேலை. அவர் கடலுக்கு கோவப்படுறாரு. என்ன கடவுளே, நீ என்ன மாதிரி இந்த நேரத்தில் என்ன, நான் ஒரு நல்ல குடும்பத்தில் இருந்தேன், நான் என்னை இது மாதிரி கஷ்டத்தில் இருந்து போட்டுக்கிறேன் அப்படின்னு அவர் திட்டுறாரு கடவுளை. போக போக அவருக்கு அந்த புரிதல் வரும் பொழுது அப்போ அவர் கடல்கிட்ட ஜபிக்கிறார். கடலுக்கு விடுதலை கொண்டு அப்படின்னு அந்த 6 வருஷம் ரொம்ப கடினமான உழைப்புக்கு பிறகு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த எஸ்கேப் ஆகுது. அந்த எஸ்கேப் ஆகிட்டு மறுபடியும் அவர் அவர் தன்னுடைய நாட்டுக்கு திரும்புகிறார். அவங்க குடும்பத்தோடு சேர்ந்துகிறார். சேர்ந்த பிறகு அவருக்கு மனதில் நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்ல அந்த மனப்பான்மை வந்ததுனால அவர் குடும்பத்தில் சொல்லி நான் போய் ஒரு குருவாக போய் நான் சேர்றேன் அப்படின்னு சொல்லி போய் படிச்சுட்டு குருவாகிறார். குருவாயிட்ட பிறகு அவருக்கு அயர்லாண்டுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே போன பிறகு அவர் செஞ்ச பெரிய வேலையில் அவர் போப்பாண்டவர் அவரை பிஷப்பை நியமிக்கிறாங்க. அந்த பிஷப் ஆகிட்டு நியமிச்ச பிறகு அவர் செஞ்ச ஒரு வேலையும் எல்லா விதத்துலையும் அவர் மக்களை விசுவாசத்தை கொண்டு போகிறதுனால இது நடந்தது 400 வருஷத்துக்கு முன்னே 480s அவர் இருந்தது 493. அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரையும் முழு அயர்லாந்து முழுதுமே கேத்தலிக் கண்ட்ரியாக இருக்குது. அதுக்கு காரணம் இவர் தான். அது அன்னைக்கு அவர் போட்ட அந்த விசுவாசம் இன்னைக்கு வரையும் அந்த நாடு முழுவதுமே கத்தோலிக்க திருச்சபையோடைய அந்த நாடு முழுவதும் இருக்குது. கிறிஸ்து வந்தாலே ஒரு முறை ஆபிரகாம் லிங்கன் ஒரு கடிதம் வருது. அந்த கடிதம் என்ன அப்படின்னா, நான் சிறையில் எழுதியிருக்கிறேன்,
எனக்கு வந்து கருணை மனவு அப்படின்றாங்க, அதை எழுதுவாங்க. யூஸ்வலாக பிரசிடென்ட் எழுதுவாங்க. அதாவது தூக்கு போடுறதுக்கு முன்னே அவங்க வந்து ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு பிரசிடென்ட் யாரெல்லாம் பார்த்துட்டு அதை வந்து இருக்கு காட்டி அவங்க தூக்கு தண்டனை போட மாட்டாங்க. அந்த நாட்டில் இருந்த ஒரு அதிகாரி, உயர்ந்த அதிகாரி, அதாவது அந்த ஒரு சோல்ஜர் வந்து ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க, சிறையில் அனுப்புகிறாங்க பிரசிடென்ட். அனுப்பும் பொழுது யூஸ்வலாக அனுப்பும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, யாருன்னா தூக்கு தண்டனை போடணும்னா அதை நிற்க வைக்கணும்னா பிரசிடென்ட்டுக்கு வந்து அந்த ஜெயிலரோ இல்லை யாரோ ஒருத்தர், ஒரு எம்எல்ஏயோ எம்பியோ யாரோ ஒருத்தர் வந்து மினிஸ்டர் லெவலில் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அதை கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கைதிக்கு வந்து யாருடைய ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. அப்போது அந்த நேரத்தில் வந்து அவர் ஃபைல் பார்க்கும் பொழுது அவர் கேட்குறாரு, ஏன் இவருக்கு எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் இல்லை அப்படின்னு. அப்போ அவங்க இருக்க ஆஃபீஸர்ஸ் சொல்கிறாங்க, அவருக்கு ரெக்கமெண்ட் யாருமே பண்ணல. அப்போ யாருமே பண்ணலன்னா நானே ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவரே ஒரு லெட்டர் எழுதி அவருக்கு வந்து அந்த தூக்கு தண்டனையிலிருந்து விடுவிக்கிறார். கிறிஸ்தவனுடைய எப்பொழுதுமே உதவி என்பது வந்து யாராவது கேட்ட பிறகு செய்வதில்லை. அது நாமே போய் அது உண்மையிலே அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கொண்டு நம்ம உதவி செய்வது கஷ்டம்தான். எப்படி நம்மளுக்கு தெரியும் ஒருத்தர் வந்து நம்ம கேட்க முடியும் அவங்க உதவி தேவை, அதுக்கு கஷ்டம்தான். ஆனால் இருந்தாலும் கடவுளுடைய அருள் வந்து நம்மளுக்கு சில நேரத்தில் கிடைக்கும். இந்த ஆருக்கு இப்படி இல்லைன்னா இந்த நீடு இருக்குது அப்படின்னு சொல்லி. கிறிஸ்துவனுடைய என்னுடைய நற்செய்தி நான் பார்க்கும் பொழுது 38 வருஷங்களா ஒரு மனுஷன் வந்து ஒரு படத்தை படிக்க 38 வருஷம் நான் யோசிச்சுக்கல. அவர் எப்போ படிக்க இருப்பார், ஒரு 30 வயசுல இருந்தாலும் இப்போ தான் அவருக்கு 60-70 வருஷம். அப்போது அவருடைய வாழ்க்கையில் ஆல்மோஸ்ட் 50% வாழ்க்கை போயிடுச்சு. 38 வருஷமாக அவர் படிக்கிறார். அந்த குளத்துல வந்து அந்த நதி, நல்ல நதி பொங்கும் பொழுது அதை யார் போய் போயிட்டு அதில் தண்ணியில் குடிப்பாங்கன்னா அவங்க வந்து நல்ல உடல் என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு சரியாயிடும் அப்படின்ட்டு அந்த விசுவாசம் அந்த காலத்தில் இருந்தது. அதனால் அவர் போகிறதுக்கு முன்னே அவர் ஏற்கனவே படுக்கையாக இருக்கிறதில்ல, அவர் போகிறதுக்கு முன்னே வேற யாரும் போயிடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு அவர் இடத்துல போகிறார். போய் 38 ஆண்டுகளாக அவர் வந்து அந்த இடத்துல இருக்கும் பொழுது ஆண்டவர் கேட்கிறது, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார் சொல்கிறார். கடவுள் தான் கேட்கிறார், நல்ல மாமி. அப்போ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, ஆமாம் நான் நல்லா ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்க போகிறேன். நான் போகிறதுக்கு முன்னே எனக்கு வேற யாரும் போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்பொழுது வந்து ஆண்டவர் இயேசு வந்து உன் படைப்பை எடுத்துக்கொண்டு செல் நட அப்படின்னு சொல்கிறார். கிறிஸ்துவனுடைய இதுதான் கடவுளுக்கும் மனிதனுக்கு இருக்கிற வித்தியாசம். கடவுள் எப்பொழுதுமே அவர் தான் முயற்சி எடுப்பார். நாம் நல்லா ஆகணும், நல்ல மனிதர்கள் ஆகணும் அப்படின்றது வந்து இல்லை நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது வந்து கடவுள் விருப்பப்படுறாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சில நேரத்தில் நம்ம தான் விருப்பப்படுறதில்லை. நம்ம ஒரு சர்க்கிள்லேயே சுற்றினே இருப்போம். நம்ம அதுலேருந்து வெளியே வர விருப்பப்பட மாட்டோம். ஆனால் கடவுள் வந்து நம்மளை வந்து நலமாக்குறதுக்கு விருப்பப்படுறாங்க. அது இல்லாமல் அந்த மனிதரை வந்து அந்த மனிதன் வயசு வரல 38 வருஷமாக அவர் சிக்காக இருக்கிறவர் புத்தி ஏன்னா அப்படியே ஏஞ்சி ஓடுறார் சந்தோஷத்தில். இவ்வளோ நாள் படிக்கலை இருக்கிறது சந்தோஷமாக அந்த சமயத்தில் அந்த படிக்கலை அடிச்சு போகிறார். அந்த யூத மக்கள் வந்து அங்கே இருக்கிறவர்கள் பார்த்துட்டு இன்னைக்கு ஓய்வு நாளில் வந்து இங்கே படிக்க அடிச்சு போகலாமா, அது தவறு தர சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் சொல்கிறது, நான் நல்லா பண்ணாரு, அவரே என்ன சொல்கிறார் எனக்கு போச்சு, நீ என்ன சொல்கிற அப்படின்னு ஒரு திமிரான ஒரு வார்த்தை சொல்கிறார். நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா ஏன் அப்போ சொல்லும் பொழுது அவர்கள் வந்து கோவப்படுகிறாங்க. அந்த சமயத்தில் அவர் கேட்குறாங்க, இந்த படைக்கை ஒன்று எடுத்துகிட்டு போக சொன்னது யார் அப்படின்னு. அப்போ அவர் தெரில, அவர் தான் ஏசு அப்படின்னு தெரில. அவர் அந்த சமயத்தில் அந்த கூட்டத்தில் போயிட்டாரு. இவர் இருக்கிற இடத்துல ஆண்டவர் இயேசு மறுபடியும் அவரை பார்க்குறாரு. பாருங்கள் அப்படிங்கிறது, மறுபடியும் அவரை பார்க்குறாரு. அப்போ அவரே வந்து சொல்கிறாரு, பாரு நீ இருந்த நிலையிலேருந்து வெளியே வந்திருக்க, நல்லா இருக்க உங்கள் உடலில், இப்போ மறுபடியும் நீ வந்து பெரிய பாவத்தை பண்ணி இதோட பிரச்சனையில் போய் மாட்டிக்காத அப்படின்னு ஆண்டவர் இயேசு சொல்கிறாங்க. அப்போ பாருங்க யோசிச்சு பாருங்களேன். அதாவது பைபிளில் வந்து எங்கேயுமே எழுதலை அந்த மனிதருக்கு வந்து அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு, அதில் இல்லை. ஆனால் நம்ம வந்து யோசிக்க முடியும் அந்த மனிதனுடைய நிலை என்ன இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, யூதாஸ் வந்து 30 காசு வந்து ஆண்டவர் இயேசு வச்சுட்டாங்க. கடைசியில் அவர் வாழ்க்கை என்ன ஆனது. இங்கே வந்து இந்த மனிதர் வந்து தனக்கு நல்லது செஞ்சவரை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டிருக்கார். 38 வருஷமாக வெற்றிடனாக இருந்தவர் நல்லா ஆகிட்டு போகக்கூடாது, எவ்வளோ உற்சாகமாக இருந்திருக்கணும், எவ்வளோ கடவுளுக்கு நன்றியாக இருந்திருக்கணும். ஆனால்
நான் அவர் எடுக்கல. அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பேரை தெரிஞ்சுட்டு போயிட்டு அந்த யூதர்களுடைய பேரை கொண்டு அவங்க வந்து எனக்கு ஃபேவராக பண்ணுவாங்க, அவங்களுக்கு நான் வந்து ஏதோ ஒரு ஃபேவர் நல்ல கிரேட் ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பேர் வாங்கணுன்றதுக்காக அவரை போய் காட்டி கொடுக்குறாரு. இப்படி தான் நம்மளும் செய்யணும். சில நேரத்தில் யாராவது நல்லது செஞ்சதை வந்து நம்ம மறந்துடும், ரொம்ப ஈஸியாக மறந்துடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது அந்த பிரச்சனை கொண்டு போய் இன்னும் அவங்க பிரச்சனையில் மாட்டி வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். நம்ம அப்படி தான் இல்லையா, நம்மகிட்ட அந்த கேரக்டர் இருக்குல்ல. நம்மளே பாருங்க, அந்த மனிதன் வந்து 38 வருஷமா வந்து அந்த கஷ்டத்தில் இருக்கிற கடவுளே போயிட்டு அவர் வந்து எழுப்பி நல்லபடி நலமாக்கி அமுத்தும் பொழுது அவன் எவ்வளோ வந்து நன்றி இருக்கிறாங்க. சில நேரத்தில் நம்ம கூட அந்த கடவுளுக்கு நன்றியே இல்லை. கடவுள் எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு. ஏதோ ஒரு பிரச்சனை வச்சுன்னு அதை என்ன சொல்றது, அதுலேயே நம்ம வாழ்க்கை அப்படியே நொந்து அப்படியே இப்படி ஆயிடுச்சுன்னு இருப்பாங்க. நம்மளுடைய நன்றி இல்லாத மக்கள் வந்து நம்ம இருக்கிறோம். நன்றி இல்லாத கடவுளுக்கும் நம்ம நன்றி இல்லை, மக்களுக்கும் நன்றி இல்லை. குடும்பத்தில் நீ நிறைய பசங்க கேட்பாங்க, அப்பா அம்மா எவ்வளோ நல்லது செஞ்சது, நீ என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறாங்களே, நம்மளே கேட்டிருக்கோம் நீ என்ன செஞ்ச அப்படின்னு. வீட்டில் வந்து சில பேர் சொல்லுவாங்க, எவ்வளோ நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. இன்று நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது அந்த மனிதர் போயிட்டு அவரோட போய் சொல்கிறார், அவர் தான் இயேசு அப்படின்னு. அதனால அவங்க கேட்டு பிளான் பண்ணுறாங்க, எப்படி இயேசு அவங்க ஒழிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. என்னுடைய நற்செய்தி வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லுங்கள். எப்பொழுதுமே நான் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். யாராவது ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாங்கன்னா அதை எப்பொழுதுமே நினைக்கணும். ஒரு வேலையாக நம்ம சாப்பாடு நினைக்கணும், தேங்க்ஸாக இருக்கணும். அது நன்றி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது கடவுள் அதை பாராட்டுறோம். கடவுளுக்கு நம்ம ஏன் நன்றி சொல்லணும்? ஏன்னா கடவுள் நம்ம எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு. கஷ்டங்கள் இருக்குது, துன்பங்கள் இருக்குது, அது வரும் போவோம். ஆனால் நம்ம எப்பொழுதுமே கடவுளுக்கு நன்றியாக இருக்கணும். கடவுள் நமக்கு வந்து நிறைய நமக்கு கிஃப்ட் கொடுத்துனே இருக்கிறார். அது என்ன சொல்கிறது, அது இந்த அக்ஷய பாத்திரம் சொல்கிறாங்கல்ல, அதை எவ்வளோ நீங்கள் எடுக்கிறீங்க வந்துட்டே இருக்கும். அதுபோல் கடவுளுடைய ஆசீர்வாதம் அப்படிதான், அது வந்துட்டே இருக்கும். நம்ம தான் வந்து நன்றி இல்லாதவர்கள். ஆகியனால தான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு நல்லது செய்யுதுன்னு நம்ம நினைக்கிறதில்ல. அதுக்காக நம்ம யோசிச்சு பார்க்கணும், உங்களுக்கு எத்தனை பேர் வேலை செஞ்சுருக்காங்க. ஒரு வேலை சாப்பாடுக்கு 1000 பேர் வேலை செய்கிறாங்க. ஒரு வேலை சாப்பாடுக்கு 1000 பேர் வேலை செய்கிறாங்க. அப்போ 1000 பேர் வேலை செய்கிறாங்கன்னா நம்ம யாருக்கு நன்றி கொடுத்துருவோம்? கிறிஸ்துவனே, என்னுடைய திருப்பள்ளி கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இறைவா, இந்த படைப்பை நீ கொடுத்ததுக்காகவும் என்னுடைய வாழ்க்கையை கொடுத்ததுக்காகவும் நீ செய்த எல்லா நன்மைகளுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். நான் எப்பொழுதுமே நன்றியாக இருக்கக்கூடிய மனப்பான்மை தாழ்வு